நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிடுங்க. மாவட்ட நீதிமன்ற டிரைவர் பணிக்கான ஸ்கில் டெஸ்ட்டுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதாவது ஷார்ட் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதேமாதிரி ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அவங்க என்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சென்னை கீழமை நீதிமன்றங்களில் ஓட்டுநர் பதவிக்கான ஆட்சேர்ப்பு எழுத்துத் தேர்வு நடைபெற்ற நாள் வந்து 20/10 அன்னைக்கு நடைபெற்றது. ஓட்டுநர் அறிவிக்கையில் கூறப்பட்டுள்ள அனைத்து தொகுதிகளின் அடிப்படையில் குறைஞ்சபட்சம் 5 ஆண்டுகள் முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸு, குறைஞ்சபட்ச கல்வி தொகுதி மற்றும் எழுத்துத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் தற்காலிகமாக பட்டியலிடப்பட்ட தேர்வர்கள் மோட்டார் ஓட்டுநர் திறன், மோட்டார் இயக்கவியல், போக்குவரத்து விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் பற்றிய அறிவை சோதிக்க திறனறி தேர்வுக்கு அழைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனைத்து தேர்வுகளுக்கும் நுழைவுச்சீட்டு கால் டிக்கெட் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வைத்திறன் தகுதி சான்றிதழ், எய்ஸ் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ஓட்டுநர் திறனறி தேர்வுக்கு வரும்போது கட்டாயமாக கொண்டு வரணும். கால் டிக்கெட்டும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், கண் சான்றிதழ், பரிசோதனை சான்றிதழும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்க, அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 24ஆம் தேதி அதே மாதிரி 25ஆம் தேதி எத்தனை மணிக்கு நீங்கள் உள்ள அங்கே ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து அங்கே வந்து அட்டண்டன்ஸ் ஆயிருங்க. லேட் பண்ணிட வேண்டாம். சொன்ன டயத்துக்கு கரெக்டாக வந்து அங்கே போயிருங்க. லேட் பண்ண வேண்டாம். அது எந்த இடம் எந்த அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. தற்காலிகமாக பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து தேர்வர்களும் தங்களது ஓட்டுநர் திறனறிவு தேர்வுக்கான நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து நுழைவுச்சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் ஓட்டுநர் திறனறிவு தேர்வுக்கு இடத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் ஓட்டுநர் திறனறிவு தேர்வுக்கு வரும்போது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற இணையத்தை பதிவிட்ட அனைத்து அசல் நீங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணீங்களா சர்டிஃபிகேட், அது எல்லாமே அசல். அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டடு ஜெராக்ஸ் காப்பி ஒரு செட்டு, அதில் ஒவ்வொரு ஜெராக்ஸ்லேயும் உங்களுடைய கையெழுத்து இட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட பார்வைத்திறன் தகுதி சான்றிதழ் உங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கவர்மெண்ட்டு கண் மருத்துவரிடம் போய் கண் பரிசோதனையை செஞ்சு அதில் விண்ணப்ப புகைப்படம் மற்றும் அரசு மருத்துவரின் கையொப்பம், அலுவலக முத்திரையுடன் கூடிய தகுதி சான்றிதழ் பெற்று அச்சான்றிதழை ஓட்டுநர் திறனுக்கு வரும்போது கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோ போடுவோம், சரியா? அதை பார்த்துக்கங்க. நீங்கள் இந்த 2 அசல் சான்றிதழ் ஜெராக்ஸ் காப்பி அது மாதிரி இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த சான்றிதழ் சமயம் மேலும் எக்ஸ்டென்ஸாலாம் டைம்லாம் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. இணையதள விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிக்கான சான்றிதழ்கள் சரியென அறிந்த பிறகே நீங்கள் வெப்சைட்டில் வந்து கொடுத்த டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் உங்களை வந்து இதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. முதல்ல வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. ஒரு செகண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஏதாவது சர்டிஃபிகேட் பெண்டிங் இருந்துச்சுன்னா உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? இது மாதிரி ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணதுக்கு, அது மாதிரி ஏஜ் பாரானதுக்கு, எல்எம்பி அப்டேண்டு அந்த டேட்டு முடிஞ்சது, 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டாப்படி வாங்கினது, இந்த மாதிரி ரீசனுக்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்துங்க எந்த மாதிரி நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த வாய்ப்பு இல்லாதவங்க ரயில்வே எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த இது வாய்ப்பு மிஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் ரயில்வே குரூப் டி அதை வந்து அப்ளை பண்ணிங்க. 22 வரை லாஸ்ட் டேட்டு. ரயில்வே குரூப் டிக்கு வந்து தேதியோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதனால் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்காதவங்கள மண்டே போயிட்டு இங்கே ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி ரயில்வேக்கு அப்ளை பண்ணிடுங்க. இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம், சரிங்களா? உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. கூடிய விரைவில் ஜூனியர் ஃபிலிப், சீனியர் ஃபிலிப், அதுமாரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதுக்கான ப்ராசஸிங் எல்லாமே வெளியிட்டுருவாங்க. அதனால் நீங்கள் தயாராக இருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.